Chapter 2 exercise 2.9 fifth sum பார்க்க போறோம். The sum of the squares of the first n natural numbers is 285 சொல்லிருக்காங்க. Sum of squares of first n natural numbers வந்து 285 சொல்லிருக்காங்க. While the sum of their cubes is 2025. அதே same natural numbersக்கு cube பண்ணா 2025 சொல்லிருக்காங்க. Find the value of n கேட்டிருக்காங்க. இப்போ sum of natural number squares of natural number அப்படின்னா 1 square plus 2 square plus 3 square up to n equal to என்னன்னு சொல்லிருக்காங்க n square 285 சொல்லிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் n into n plus 1 into 2n plus 1 by 6 இதுதான sum of squares உடைய formula equal to 285 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே சேம் நம்பரோடைய கியூப்க்கு என்ன சொல்லிருக்காங்க 2025 சொல்லிருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கியூப் பண்ணா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் அப் டு n கியூப்க்கு என்னன்னு சொல்லிருக்காங்க 2025 சொல்லிருக்காங்க. இதோட ஃபார்முலா என்ன n into n plus 1 by 2 the whole square equal to 2025. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இப்போ இத ஸ்கொயர்ல இருந்து வெளில எடுக்க போறோம். அப்பதான் நம்ம n வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இத ஸ்கொயர்ல இருந்து வெளில எடுக்கணும்னா என்ன பண்ணும் இத ஸ்கொயர் பண்ணும். இப்போ n into n plus 1 by 2 equal to இத ஸ்கொயர்ல இருந்து வெளில எடுக்கணும்னா 2025 என்ன பண்ணும் ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும் இல்லையா. அப்போ இப்ப 2025 வந்து இதோடைய ஸ்கொயர் என்ன ரூட்ல இருந்து வெளில எடுக்கணும்னா இதோட ஸ்கொயர் என்ன அப்படின்னா இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5ஆல பண்ணி பாருங்க 4 5s are 20 2 வராது. ஸோ ரெண்டு நம்பரா இருக்கிறதால சென்டரா 0 போட்டுக்கலாம். 5 5s are 25 திரும்ப 5ஆல பண்ணுங்க 8 5s are 40 1 5 is 5. இப்போ 81ன்றது இப்போ இதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் போக வேண்டாம். 81ன்றது என்ன இது ஒரு ஸ்கொயர் நம்பர் 9 9s are 81. இப்போ இந்த 5 பாத்தீங்கன்னா ரெண்டு 5 இருக்கிறதால 25. ஸோ 25 into 81 வந்து 2025. இப்போ இதை இப்படி பிரிச்சு எழுதிடலாமா பிரிச்சு எழுதினா உங்களுக்கு ஈஸியா வந்து இதை ஸ்கொயர்ல இருந்து வெளில எடுத்துட முடியும். ஸோ 2025 எப்படி எழுதலாம் 25 into 81 எழுதலாம். இப்போ 25 ஓட ரூட் வந்து 5 into 81 ஓட ரூட் வந்து 9. இப்போ 5 9s are 45. இப்போ 45 ஓட ஸ்கொயர் தான் வந்து 2025. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்சிஎம் எடுத்து அதுல இருந்து பிரிச்சு எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதுல இருந்து வெளில எடுத்துடலாம். சரியா இப்போ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு n into n plus 1 by 2 வந்து கிடைச்சிருச்சு. இத வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரியா இப்ப ஃபர்தரா என்ன பண்ண போறோம்னா இப்ப n into n plus 1 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு. கவனிங்க இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கு n into n plus 1 இருக்கு. சோ இப்ப இதை என்ன பண்ணலாம் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை n into n plus 1 equal to இந்த 2 வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் 45 into 2 அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாம். இப்போ n into n plus 1 equal to இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 90 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த equal to 90 n into n plus 1 equal to 90 இதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சரியா இப்போ n into n plus 1 equal to 90 substituting in first equation. First equation என்ன n into n plus 1 into 2n plus 1 by 6 equal to 285 சொல்லி இதுதான் first equation. இதுல இந்த n into n plus 1 இந்த இடத்துல 90 substitute பண்ணுங்க 90 into 2n plus 1 by 6 equal to 285 அப்படின்னு வரும்.
இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டேபிளில் பண்ணலாம். 2 3s are 6ன்னு வரும். 3 3s are 9, 0. திரும்ப இது 2rல பண்ணிங்கன்னா 1 2 is 2, 15 2s are 30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 15 வந்து என்ன பண்ணலாம், இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தா இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது இங்கே டிவைட் ஆகிடும். ஸோ 2n plus 1 equal to 285 divided by 15 அப்படின்னு வந்துடும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளில் 5 டேபிளில் பண்ணிக்கலாம். இது வந்து 5 டேபிளில் வரும். 3 5s are 15. இது பார்த்தீங்கன்னா 5 5s are 25. ரிமைண்டர் 3 இருக்கும் 35. 7 5s are 35. திரும்ப இதை 3ஆல் பண்ணிங்கன்னா 1 3 is 3. 1 3 is 3. 9 3s are 27 வரும். ஸோ 2n plus 1 equal to 19. இப்போ 2n equal to 19. இந்த பக்கம் 1 இருக்கிறது இப்படி வந்துச்சுன்னா minus 1 ஆயிடும். இப்போ 2n equal to 19ல 1 minus பண்ணா 18. n வந்து 18 divide by 2 ஆயிடும். இப்போ n equal to 9 வந்துரும். இதுதான் n ஓட வேல்யூ. புரிஞ்சுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.